கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். பல சிறு பிள்ளைகள் மிகுந்த ஞானமாக நடக்கணும். அதுக்கு தான் சொல்கிறாப்புல, நீதிமொழிகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கதை சொல்லியிருக்கு. இந்த கதை கேளுங்க, கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இன்றைய நாளிலும் 8வது நாள், 8வது நீதிமொழிகள் 13வது வசனத்தில், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் சொல்கிறாங்க. பொறுமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் தேவன் வெறுக்கிறார். என்ன பண்ணுறாரு? பெருமையை வெறுக்கிறார், அகந்தையை வெறுக்கிறார், தீய வழியை வைத்தார், புரட்டு வாயிலும் வெறுக்கிறார். தேவன் வெறுக்கிறார். தேவன் வெறுக்கிற காரியத்தை நீங்கள் செய்யவே கூடாது. தேவனுக்கு பிரியமான காரியம் செய்யணும். தீமையை வெறுக்கணும். தீமையை வெறுத்தா தான் கர்த்தருக்கு பயப்பட பயம் வரும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? தீமை உங்கள்கிட்ட இருந்துன்னா தேவன் உங்களுக்கு எதை செய்ய முடியுமா? நீங்கள் தீமையான காரியங்களை சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னாவே ஒரு காரியம் நடைபெறாது. அப்போ என்ன பண்ணணும்? சிறுபிள்ளை நீங்கள் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. என்ன இருந்தாலும் தீமை மட்டும் செய்யாமல் நன்மையான காரியங்களை செய்யுங்க. தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். யாருக்கு தீமைக்கூடாது? நம்ம நினைக்கிறோம் மனுஷனுக்கு தீமை செய்யக்கூடாதான், மிருகத்துக்கு தீமை செய்யலாம்ல. அப்படி என்ன பண்ணணும்னா, ரோட்டில் போயிட்டு இருப்பீங்களா, நாய் பார்த்து கல் எடுத்து தூக்கி பேசுவோம். அதுக்காக கால் காத்து. அப்போ என்ன பண்ணுங்க? சந்தோஷமா இல்லை, நம்ம அடித்தா அது பாரு எப்படி சத்தம் போடுது, நல்லா இருக்குது, நல்லா அழகாக சத்தம் போடுது பார்த்தியா அப்படிங்கிறது. அப்புறம் ரோட்டில் பார்ப்பேன் மாட்டை அடிக்கிறது, அது மேமே குத்திப்போம். அப்புறம் ஒன்று ஒன்று பண்ணுவோம். அது சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு இப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை செய்யக்கூடாது. ஒருத்தர் துன்பத்தை கொடுக்கக்கூடாது. துன்பத்தை கொடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் தீமையான காரியங்கள் எதையுமே நீங்கள் செய்யாமல் பாருங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வார். அதான் தீமையை வெறுக்கணுங்கிறாரு. எந்த தீய காரியம் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. ஒரு ஊரில் ஒரு கோயில் யானை இருந்தாம்மா. யானை என்ன பண்ணிட்டாப்ல, எப்போவுமே யானைப்பாக அவன் என்ன பண்ணுவாங்க, குளிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போவாப்புல. அப்படி குளத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அது கோயில் யானையை. போகிற வழியில் எல்லாம் நிறைய பேர் பழம் தேங்காய் இதெல்லாம் கொடுப்பாங்களா நிறையா. அப்போ அது சாப்பிட்டுட்டு சந்தோஷம் போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடுமா. இப்படியே இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டாப்புல, பக்கத்து டெய்லர் கடை, அப்போ விசேஷமான நாள், துணி நிறையா இருக்குது, கடை முழுவதும் நிறைய துணியாக இருக்குது. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சும்மா விளையாடலாமே ஜாலியாக, யானை என்ன தான் பண்ணு பார்க்கலாமே அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, யானை வர்றப்போ ஒரு பழத்தை கொடுத்தாராம். அது பழத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஊசி வச்சு கொடுத்துட்டாரு. எப்படி ஊசி வச்சு கொடுத்துட்டாரு. நாக்கு கொத்துமில்ல, கொத்தினா இது ஒன்று ஓன்னு கத்துமில்ல, சந்தோஷமாக இருக்குமில்ல அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஏன்னா பழத்தில் ஊசி வச்சு கொடுத்துட்டாரு. அது என்ன பண்ணிச்சான், வாயில் போட்டான், போட்டு குச்சிச்சான், டக்குன்னு குச்சான். ஏதோ வேலை பண்ணிட்டாப்புல நமக்கு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அது ஒன்றும் கண்டுக்கலையாமா. பேசாமல் வாயிலே ஒரு பக்கம் அடக்கி வச்சுட்டான். அடக்கி வச்சு என்ன பண்ணிச்சு, அப்படியே நேராக போச்சான். யானைப்பாகம் கூட போச்சு. யானைப்பாகம் தெரியாது, அப்படியே போச்சான். போய் நல்லா குளிச்சுட்டு அது என்ன பண்ணிச்சான், துதிக்கிறதுக்கு பார்த்தியா, துதிக்கிற நிறையா சேர்த்த அப்படியே உறிஞ்சி வச்சுதான். உறிஞ்சி அப்படியே கொண்டு வந்து கடைக்கு முன்னால் வந்தான். வந்து அப்படியே அப்படின்னா அப்படி ஒன்று பூராது கடை முழு துணி முழு சேராயிட்டு தான். டெய்லர் மூஞ்சி கீஞ்செல்லாம் சேர். ஆனைப்பான்னு கொண்டு போய் என்னது, ஐயோ இத்தனை துணி வேஸ்ட் பண்ணிட்டுதே, இப்போ என்ன பண்ணுறது, அவனுக்கு எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னு. அப்படியா அப்போ டெய்லர் இருந்துச்சு வந்தார். அப்படியே வந்து நான் பார்க்கணும், என்ன நடக்குது என்ன. அப்போ அந்த யானை என்ன பண்ணிச்சான், வாய்க்குள்ள பாலத்தை எடுத்து தூக்கி மூஞ்சி போட்டுதான் அப்படி தூக்கி. அது பழம் விழுந்துன்னா அவனுக்கு பகிர்ந்தாட்டே. எப்படி கண்டுபிடிச்சது யானை, நான் தான் இப்போ ஊசி வச்சோன்னு எப்படி கண்டுபிடிச்சது அப்படின்னாப்ல. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுது நம்ம செஞ்சது தப்பு. அது ஒழுங்காக போயிட்டு இருந்ததில்ல, நம்ம தான் கெட்டுட்டோம். இப்போ யார் நஷ்டம், டெய்லருக்கு அவ்வளோ துணி நஷ்டம். அத்தனை துணியும் வாங்கி கொடுக்கும், புது துணி வைக்கணும். விசேஷ நாள் யாராச்சும் விடுவாங்களா, சும்மா விடுவாங்களா, அழுக்கு துணி வாங்குவாங்களா, செயற்பட்ட துணி வாங்குவாங்களா, வாங்க மாட்டாங்க. எவ்வளோ நஷ்டம். நம்ம சின்ன விளையாட்டு தான் விளையாண்டோம். தீமை சின்னது பொருள் தான், சின்னதாக தீமையை வச்சோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ கடைசியில் என்னங்க, பெரிய காரியமாக முடிஞ்சோம். அப்போ யானைப்பானுக்கு ஒன்றும் தெரியலன்னு. அப்போ தான் டெய்லர் சொன்னான், அப்படியா மன்னிச்சிடுங்க, நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், யானைக்கு இந்த பழத்தில் ஊசி வச்சு கொடுத்துட்டேன், அதே இந்த மாதிரி பண்ணிடுச்சு, நீ மன்னிச்சிடுங்கன்னு யானை கிட்டமே மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டாப்புல. அப்போ அந்த நிலையில் என்ன பண்ணிட்டாங்க டெய்லரு, யாருக்கும் அது தீமை செய்யாமல் நல்லா வாழ்ந்தானோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. எந்த காலத்தில் தீமை செய்யாமல் இருங்க, நல்லது செஞ்சு பாருங்கள். அப்போ நீண்டாலும் வாழ முடியும். நல்லது செஞ்சால் எப்போவுமே வாழ முடியும். நீங்கள் தீமை செஞ்சால்
வாழ முடியாது. அதை தீமையை வெறுக்கணுங்கிறார். நம்மகிட்ட பெருமை இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது. தூ தூய தூயமான நல்ல நேர்மையான வழியில் போய் பாருங்க. ஆண்டவர் அதிசயமான காரியங்கள் செய்வார். பொய் பேசுறது, புரட்டுறது இதெல்லாம் வேண்டாம். இதுதான் தேவன் வெறுக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த சிறுபிள்ளை நீங்க இதெல்லாம் வெறுத்து தேவனுக்கு நன்மையான காரியங்கள் செய்யுங்க. நீ நாள் வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மையால் நிரப்புவாராக. ஆமென்.